ஹாய் மக்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இவைகளை கலந்த தக்காளி இவற்றுடன் சேர்ந்த அருமையான சாம்பார். ஒரு நிமிடம், ஒரு குறிப்பு. இந்த தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த சாதம், ரசம், குழம்பு அனைத்தையும் செய்தவர்கள், இதெல்லாம் அறிந்து கொடுத்தவர்கள் இங்கே பாருங்கள். நம் சீனியர் குளித்து விட்டு ஒரு வேலையை டக்குன்னு எல்லாத்தையும் செய்து விட்டு இவர் மட்டும் சதக் சதக் என்று வதக்குவார். எல்லா வீட்டிலும் நடப்பது. சரி, நடக்கட்டும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். தக்காளி, இந்த தக்காளி எப்படி இருக்கு பாருங்க. நல்ல செவசவன் இருக்கு. செவசவன் இருக்குனால சிவப்பு தக்காளி கிடையாது. அதாவது விலை மலிவான தக்காளி. இன்னைக்கு விலை அதிகமாக இருந்தால் கூட இந்த தக்காளி 1 கிலோ 25 ரூபா. இதே தக்காளி 3 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த தக்காளி தான் ஒரிஜினல் தக்காளி. மற்ற தக்காளி எல்லாம் கல் மாதிரி இருக்கு. அது ஏன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அது எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. இப்போ சமையலுக்கு வருவோம். இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சோம். இப்போ என்ன காயுது. காஞ்ச உடனே இதில் நறுக்கி வைத்த வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை 1க்கு 4 சைஸாக வெட்டணும். இதில் பெல்லாரி வெங்காயம் இல்லை மக்களே, நார்மல் வெங்காயம். வெங்காயம்னா பெல்லாரி வெங்காயம்னா பெரிய வெங்காயம். இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய். கத்திரிக்காய் என்றால் வெள்ளை கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். இந்த மாதிரி அது மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே தக்காளி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காய்ந்த உடனே முதலில் கெட்டு போகாமல் இருப்பதற்கு சிறிதளவு வெந்தயத்தை உள்ளே போட வேண்டும். இது உடலுக்கும் நல்லது, ஜீரண சக்தியை மட்டுமல்ல, கெட்டு போகாது, வெடிக்கட்டும். இப்போ அதை பாருங்க, வெந்தயம் வெடிச்சு வருதா? வந்த உடனே அடுத்தாப்புல கடுகு, கடுகு, உளுந்தம்பருப்பு இவைகளை கலக்கணும். இப்போ வெடிச்சிருச்சு. இதை எண்ணெயில போட்டாச்சு. வெடித்த உடனே சிறிதளவு சீரகத்தையும் அதில் சேர்த்தால் சிறப்பு, கொஞ்சம் டேஸ்ட் கூட கொடுக்கும். சரியா? நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதெல்லாம் வெடிச்சிருச்சு. வெடித்த உடனே இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிள்ளை இவைகளை இதில் போடணும். இப்போ வெடிச்சு சட்டம் முடியட்டும். முடிச்ச உடனே டக்குன்னு உள்ளே போட்டுருவோம். சரியா? போடலாம். இன்னும் முடிக்கலை. இப்போ முடிஞ்சு. இப்போ வரட்டும். பாருங்க, இதை பாருங்க. சட்டி பார்த்தோன்னே ஓடுறாங்க எம்யூகே மக்களே. நிறைய வாட்டி எங்க அம்மா சமைக்கும் போது வீடியோ எடுத்து எண்ணெயில அடி வாங்கிருக்கு. இங்க பாருங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் நறுக்கலை, பெருசாக தான் போடுறோம். இது சாம்பாரில் இந்த வெங்காயம் சேரும் போது டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இது தஞ்சாவூர் சாம்பார். ஏதோ ஒரு ஊரை வச்சுக்கோ. ரைட்டா? இப்போ இந்த வெங்காயத்தில் தக்காளியை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பை போட்டுடணும். உப்பை போட்டுட்டு தக்காளியை வதக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி தக்காளியை எல்லாரும் வெங்காயத்துக்கு எடுத்து தக்காளி தான் வதக்குவாங்க. ஆனால் அதை விட ஒரு விஷயம் என்ன, கத்திரிக்காய், இதெல்லாம் கரையாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயிலேயே போட்டு வதக்கணும். இங்கே பாருங்க, எண்ணெயில போட்டு வதக்கணும். இங்கே பாருங்க, இது கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், அடுத்து மாங்காய் 1, அடுத்து வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்கு. இப்போ பாருங்க, பெரிய வெங்காயம்னா 2, சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். 5. இந்த பாருங்க, இப்போ எண்ணெய் எல்லாத்துலேயும் காய்கறிகள் ஈக்குவலாக பரவுதா? இங்கே பாரு. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அந்த காய் சாம்பார் வச்சு முடித்த பிறகு கூட காய் மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் கரையாமல் நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இப்போ வதக்கும் போது சிறிதளவு மஞ்சளையும் சேர்த்து போட வேண்டும். மஞ்சள் எதுக்காகனா சாம்பார் கலர் கொடுக்கறதுக்காகவும் கிருமி நாசினி என்பதற்காகவும் சேர்க்குறோம். சரியா? கொஞ்சம் நல்லா போட்டால் கலராக இருக்கும், கிருமி நாசினி. சரியா? இப்போ மஞ்சளை போட்டாச்சு. மஞ்சளை போட்டு வதக்கணும்னா எல்லாம் மஞ்சள் ஆகிடும்.
தக்காளி போடுறதுக்கு முன்னாடி உப்பை சேர்த்துட்டு தான் தக்காளியை போடணும். சரியா? ஏன்னா அப்பதான் வதங்கும். அப்போத்தான் தக்காளி வதங்கும். ஆனால் இது போல் தக்காளியை போட்டோம்னா உப்பு சேர்ந்த உடனே அருமையாக அப்படியே சூப்பராக வதங்கி தக்காளியோட டேஸ்ட்டு அப்படியே சாம்பாருக்குள்ளே இறங்கும். இல்லை இந்த முடிய போது இப்பொழுது வந்து மஞ்சள் போட்டாச்சு. உப்பை போடுவோம். உப்பை போட போகிறோம். உப்பு இதுதான் முக்கியமான வேலையே. கல் உப்பு போடுறோம். இதை பார்த்து நீங்களும் அள்ளி போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக் கொள்ளுங்கள். நான் போட்டது கணக்காக போட்டுருக்கேன். பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு போடணும். உப்பை வந்து கையால் எடுத்து போடுங்க, அது சிறப்பு. சரியா? அடுத்தாப்புல இப்போ தக்காளியை மேலே போட்டு அள்ளி போட்டுக் கொள்ளுங்கள். அள்ளி போட்டாச்சு. இந்த பாருங்க தக்காளியை மேலே போட்டாச்சு. தக்காளி வதங்கும். தக்காளி வதங்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தக்காளி நல்லா மேலே உப்பு விட்டுனால உப்பையும் சேர்த்து இதோட வதக்கணும்னா இது இருக்கிற சூட்டில் நல்லா கரைஞ்சி மசிஞ்சு வரும். சற்று நேரம் பொறுத்திருந்து பாருங்கள். தக்காளி வதங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துச்சு. இவ்வளோ போதும். இதுக்கு மேலே மசியக்கூடாது. தக்காளி உள்ள சாம்பாரில் தெரியணும். இப்போ வதக்கியாச்சு. என்ன கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி வதக்கியாச்சு. உப்பும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நாம் அது வீட்டில் அரைத்து வைத்த சாம்பார் பொடியை சேர்க்க குழம்புத்தூள் மக்களே. குழம்புத்தூள் மக்கள் புளி கரைத்து ரெடியாகி இருக்கிறது. 1 2 3. இதில் அனைத்தையும் எங்கள் அம்மா தான் செய்தார்கள். ஆமாம் அம்மா. இல்லையா அம்மா? எங்க அம்மா கொஞ்சம் விரதம் இருந்தனால கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. அதனால என்ன, யார் செய்தால் என்ன. இப்பொழுது சற்று சக்தி மசாலா தூளை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் டேஸ்ட்டுக்காக. சரியா? வைக்க வேணும்னா சட்டியில் போட்டு வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கக்கூடாது. இப்படி பூ மாதிரி பருப்பு வெந்திருக்கணும். என்னென்ன சேர்த்து வேக வைக்கணும்? அதுல வாசனையை பார்த்து சொல்லு. சொல்லுங்க. பெருங்காயம் போட்டுருப்பீங்க. வேற என்ன கொஞ்சம் நல்லா செய்வாங்க. என்ன ஊத்துனாங்க சொல்லுங்க. என்ன மசாலாங்க? விளக்கெண்ணெய் ஊத்தணும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்துனா டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. சேர்த்து போடணும். எங்க அம்மாக்கு தெரிஞ்சது எங்க அப்பாக்கு தெரியாது. உரிச்சு போட்டாச்சு. இப்ப ஆக மொத்தம் இதுல பாதி வேலை நான் செய்துட்டேன். அவரு வதக்குன்னு வதக்கி தூளை போட்டு இது பண்றதுதான் அவரு வேலை. சரி, ஆக மொத்தம் பெருமை அவருக்கு. கிரீடத்தை உங்களுக்கே சூட்டி விடுங்க. எனக்கு கிரீடமே தேவையில்லை. சிறந்த சமையல். உங்கள் இருவரின் போரை நிப்பாட்டுங்கள். போறண்டா அக்கா போறையா. இங்க பார் அம்மா. இப்போ இதில் வந்து புளியவும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கு. ஏன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுனால புளியையும் சற்று சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்துக்கொண்டு பருப்பு சட்டியில் ஒட்டி இருக்கும் பருப்புகளையும் துடைத்து கழுவி சாம்பார் தள்ளி ஊற்றிவிட்டால் அதுவும் சாம்பாரில் சேர்ந்துவிடும். இதோ இதோ சாம்பார். இது ஒரு கப்பு தண்ணி. பாதி வேலை நான் செய்ய வேண்டும். ஆமா. ஆனா சும்மா தாளித்து அதாவது வதக்கு நல்லா வதக்கே. இப்பொழுது இங்க பாருங்க. இப்பொழுது போதிய அளவு தண்ணீரை ஊற்றியாச்சு. காயும் இருக்கிறது. சாம்பாரும் தயாராகி கொண்டிருக்கிறது. கொதித்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்க சாம்பார் கொதிச்சு காயெல்லாம் வெந்து தலதரன்னு வந்துருச்சு. இப்போ இதன் சுவையை கூட்டுவதற்காக பெருங்காயத்தூளை கலக்குறோம். சரியா? தேவையான அளவு பெருங்காயத்தூளை கலக்குறோம். சரியா? இதுக்கு வந்து சாதம் வந்து வேக வச்ச சாதத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கு. அங்கே பாருங்க வேக வச்ச சாதம் தயாராக இருக்கு. தரங்கள் மிகவும் கொதிக்கும். இதோ வேக வைத்த சாதம். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேக வைத்த சாதம். சரி, இப்போ அது இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. இப்போ பெருங்காய பொடியை போட்டு இப்படி சாம்பாரை ஊற்றிடணும். என்ன கரண்டியை இப்படி உள்ளே விட்டோம்னா கரண்டியில் வந்து எல்லா பெருங்காயமும் ஒட்டிக்கிடும். அதனால் இப்படி ஊற்றிட்டு ஒரு கலக்கு சுற்றி அந்த பெருங்காயத்துக்கிட்ட போகாமல் லைட்டாக ஒரு கலக்கி விட்டுட்டு அடுத்தாப்பில் கொத்தமல்லி கருவேப்பிள்ளையை தூவி விட வேண்டும். தள்ளுங்கள். முடிய போகிறது சாம்பார். இதோ
கத்தமல்லி நான் கொஞ்சம் தூவலாமா? கொத்தமல்லியை கொஞ்சமா நீங்களும் எடுத்து தூவுங்க. உங்க ஆசையை நான் எனக்கு எடுக்கணும். எடுங்கள் வீடியோவை. ஆமே, இப்படியும் ஒரு ஆசையை பாருங்க பிள்ளைக்கு. நான் தான் சமைத்தேன். தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு கொத்தமல்லி விடக்கூடாது. இங்கே பாருங்க, ருசியான சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி எல்லாம் வச்ச சாம்பார் ரெடி ஆயிட்டு தயாராகிவிட்டது சாம்பார். இன்னும் துவைக்கும் போது எடுத்து காட்டுகிறேன். பாய். குறிப்பை சொல்லுங்கள். சாதம் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு கழுவி 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அரிசியை ஒரு 1/2 ஊற வச்சுக்கிட்டா. ஊற வச்சுட்டு வடிச்சிங்கன்னா அதை பாருங்க நல்லா உதியா சாதம். இதுல நான் சாதம் கிண்டலாம் செய்யலாம், சுட சுட சாப்பிடவும் செய்யலாம். சாதம் இந்த பாருங்க, இந்த கஞ்சி தண்ணி ஒண்ணு சொல்றேன். இதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். இப்ப சாதம் வடிச்சோன்னா அந்த தண்ணி வருது இல்ல, அந்த தண்ணிய வந்து குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது அந்த தண்ணி. வடிகஞ்சி தண்ணியை குடிச்சா வெள்ளை ஒயிட் இது இருக்குல்ல, ரத்தத்துல வெள்ளை அணுக்கள், அது அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா கொண்டு வரும். இது வந்து எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என் கணவருக்கு டாக்டர் ஒருத்தர் வந்து அது சொன்னாரு. ஆப்ரேஷன் பண்ணப்போ அந்த டாக்டர் இன்னைக்கு நோ மோர் பிரான்சிஸ்ன்னு ஏஜ் ஸ்பெஷாலிட்டியில அவர் சொல்லி அது கொடுக்க ஆரம்பிச்சு தான் அவருக்கு அதெல்லாம் சரியாச்சு. காலைல எல்லாருமே அது சாப்பிடலாம். நம்ம உடம்புல இருக்க அந்த கெட்டதான் அந்த வெள்ளை அணுக்கள் அது இவ்வளவுதான் இருக்கணும்னு இருக்க அளவு ரத்தத்துல அளவு கரெக்டா இருக்கணுமா, இல்ல குறையவும் கூடாது. அதனால நீங்க அதை வந்து வடிச்சு குழந்தைங்களுக்கு பழகுங்க. இத வந்து தண்ணி போட்டு சாப்பிட்டா காலையில சாப்பிட்டா வயிறு புண்ணு எல்லாத்துக்கும் அவ்வளவு நல்லது, உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்தியானது. ஃபாரின்லாம் போய் இந்த கஞ்சி இந்த பழைய சாதத்துக்கு அவ்வளோ விலை. நம்ம நாட்டுல இருக்குது, சாப்பிட மாட்டேன்றோம், தூக்கி நாய்க்கு கொட்டுறோம். ஓகே, நம்ம அடுத்து எங்க குழம்பு ரெடியாகி சாப்பிடும்போது பார்க்கலாம். இன்று ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நிறையா பேருக்கு சுகர் அதிகமாக இருக்கும். அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிடுவீங்க. சில பேர் இன்சுலின் கொண்டு போட்டுக்கிடுவீங்க. ஆனால் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி, சுட்ட நல்லா கொதிக்க பிளாஸ்கில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு சுகர் பேஷண்ட் இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுட காப்பி குடிக்கிறாப்புல குடிங்க. சுகரே வராது. 140க்குள்ள இருக்கும். ஓகே, சாம்பார் ரெடி. பாருங்க, காய் ஏதாவது கரைஞ்சிருக்கா பாருங்க. காயெல்லாம் முழுசா இருக்கா, மாங்காய் கூட கரையாம இருக்கு. இதுதான் அல்டிமேட் டேஸ்ட கொடுக்கக்கூடிய சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இங்க பாருங்க, சாதம் நல்லா அலசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாதத்தை வடிச்சா நல்லா வெந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம டெய்லி ரொட்டீன்ல சாம்பார், எங்க அப்பா வச்ச சாம்பார், சுட சாதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசம், அது போக எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய் பொரியல் எல்லாமே இன்னைக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோ மாங்காயை காணும், எங்கே தேடுகிறேன். இஸ்கான் மாங்காய் வரவில்லை, கத்திரிக்காய் தான் வருகிறது. கத்திரிக்காய் வந்து காய்கறி எவ்வளோக்கு அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு உடல் நலத்திற்கு நல்லது. அதில் ஆரோக்கியமான தக்காளி என்றால் விலை குறைவான தக்காளி என்று நினைக்காதீர்கள். நல்ல பழுத்த பழமாக 3 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பாங்க. அருமையா இருக்கும். ஓகே, சீக்கிரம் சாப்பிட்டு காட்டுங்கள். இப்பொழுது நான் சாப்பிடுவதை பார்க்கீங்களா? பாருங்கள், வழிவிடுங்கள். உங்களோட மூடிக்கிறேன். அருமையான சாம்பார், சாதம் எல்லாம் ரெடி. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சகலமும் கலந்த சிறப்பான சாப்பிடுங்கள் சாம்பார். எங்க அப்பா தான் டெமோ பீஸ். அப்பா அருமையா இருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து ஒரு எளிய வகையான சாம்பார். சரியா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், ஹேவ் a nice day. பெல்லை கணக்கு படிங்க மறந்துடாதீங்க. பாய். உங்களுடன் விடைபெறுவது உஷா குக்கிங், மாரிமுத்து, உஷா ராணி, எம். கிரண்மை. பாய்.